ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியமானது ஒரு குடும்பம். அதனால தான் ஒரு குடும்பத்தை நம்பினார். ஆதாம் ஏவாள் என்ற குடும்பத்தினர். பிசாசு அந்த குடும்பத்தில் உள்ள பூந்து அவன் நினைக்கிறத அவன் செஞ்சிட்டான். ஆனாலும் ஆண்டவர் குடும்பத்தின் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை சற்றும் இழக்கவில்லை. இனிமேல் எதுக்கு குடும்பம், வேற ஏதாவது நம்ம பிளானை யோசிப்போம்னு யோசிக்கல. ஆதியில் என்ன அவர் முக்கியப்படுத்தினாரோ இன்னைக்கு வரைக்கும் அதை தான் முக்கியப்படுத்துறார். ஆதாமுக்கு அப்புறம் ஆண்டவர் ரொம்ப முக்கியப்படுத்தின இன்னொரு குடும்பம் இருக்குது, உங்களுக்கு தெரியும், நோவாவின் குடும்பம். இடையில நிறைய குடும்பங்கள் இருந்துச்சு, ஆனால் நோவாவின் குடும்பத்தை ஆண்டவர் ரொம்ப முக்கியமாக கவனித்தார். நோவாவை மட்டும் காப்பாற்றுவது தேவனுடைய திட்டம் அல்ல. நோவாவின் குடும்பத்தை நோவாவின் நிமித்தம், அந்த வசனம் விதமாய் சொல்லுகிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, நோவா தேவனுக்கு பயந்து இருந்தான்னு நம்ம வாசித்திருக்கிறோம். ஆண்டவர் அங்கே சொல்றாரு, நோவாவின் நிமித்தம் ஆண்டவர் அவருடைய குடும்பத்தை நினைத்தருளினார். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் ரொம்ப பெருகிடுச்சு. நினைவுகள் தோற்றங்கள் நித்தம் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு, ஏன் மனுஷனை உண்டாக்கினேன் என்று கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அப்பொழுது கர்த்தர் பூமியில் இருக்கிற மனுஷனுக்கு அழிவை உண்டாக்க ஆண்டவர் திட்டமிடுறார். 8ஆம் வசனத்தில், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு என்று சொல்லப்பட்டிருக்கு. நோவாவின் நிமித்தம் கர்த்தர் கிருபையை கொடுத்தார். இன்னைக்கு நம்ம நிமித்தம், இன்னைக்கு ஜெபம் பண்ற உங்க நிமித்தம் உங்க குடும்பத்தில் கர்த்தர் கிருபையை தருவார். ஜூமில் எழுந்து ஜெபம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, சர்ச்சுக்கு வந்து இந்த காலை வேளை ஜெபிக்கிறவங்கனாலும் சரி, உங்கள் வலது கையை வைத்து சொல்லுங்கள், என் நிமித்தம் கிருபை உண்டாவதாக. சொல்லுங்கள், இன்னொரு முறை சொல்லுங்கள், ஆண்டவரை என் நிமித்தம் என் குடும்பத்தின் மேலே கிருபை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை நம் நிமித்தம், ஜெபிக்கிறவர்கள் நிமித்தம், நம்ம வீட்டில் ஒரு ஜெபம் பண்ணுறவங்க இருந்தால் கூட போதும், அந்த குடும்பத்தை கடவுள் காப்பாற்றுவார். ஒரு வீட்டில் 2 பேர் ஜெபம் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா இன்னும் வலிமை 100 மடங்குல 1000 மடங்கு அதிகமாகுது. அதனால் நம்ம அந்த ஜெபத்தை, ஆண்டவரை தேடுவதை முக்கியப்படுத்தும் போது தேவன் அந்த கிருபையை இந்த காலை வேளை நமக்கு அதிகமாய் தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டம் அதுதான். வேதம் முழுவதும் அப்படி தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அடுத்து ஆண்டவர் பயன்படுத்தின ஒரு குடும்பம் ஆபிரகாமின் குடும்பம். அதுக்கப்புறம் ஆண்டவர் பயன்படுத்தின குடும்பம் யாக்கோபின் குடும்பம். அதுக்கப்புறம் கர்த்தர் தெரிந்து கொண்ட குடும்பம் யூதா என்னும் ஒரு குடும்பம். அந்த யூதாவின் குடும்பத்தில் தான் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து அதில் பிறந்தார். யோசேப்பையும் மரியாளையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆகவே ஆண்டவருடைய ரட்சிப்பின் திட்டம் நம்முடைய குடும்பத்திற்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம இந்த காலை வேளையில் விசுவாசிக்கணும். நம்முடைய குடும்பத்தை ரட்சிக்கும் திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கைகளை வச்சு சொல்லுங்கள், ஆண்டவரே என் குடும்பத்தை ரட்சிக்கிற திட்டம் நீங்கள் வச்சிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கைகளை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி சொல்லுங்கள், ஏசப்பா உங்களுடைய ரட்சிப்பின் திட்டத்துக்காக ஸ்தோத்திரம். நல்லா சொல்லுங்களேன், நல்லா வாய் திறந்து சொல்லுங்களேன், உங்களுடைய ரட்சிப்பின் திட்டத்துக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு இந்த பூமியில் வந்தபோது கூட குடும்பங்களை தான் நேசித்தார். தனிநபர்களை நேசிக்கிறத விட குடும்பத்தை நேசித்தார். லாசரு, மார்த்தாள், மரியாள் எனும் குடும்பத்தை நேசித்தார். பேதுருவின் குடும்பத்தை நேசித்தார்.
ஆண்டவர் குடும்பங்கள் மேலே அன்பு வைக்கிறார். இயேசு அப்படிதான் அவர் செயல்பட்டார். இயேசுவை நேசித்த நிறைய குடும்பங்கள் இருந்தது. எல்லா குடும்பங்களுக்குள்ளும் அவர் என்ன செய்ய முடியுமோ அந்த வீட்டுக்கு போய் காரியங்கள் செய்ய எவருன்னு வீட்டுக்கு போனார். ஆண்டவர் நிறைய வீடுகளுக்கு போய் அவர் ஊழியம் பொது தலங்களில் செய்தாலும் அவருடைய கவனம் அதிகமாக ஒரு குடும்பமாய் கஷ்டப்படும் போது அந்த குடும்பத்தினுடைய ரட்சிப்பு அல்லது விடுதலை இயேசுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. கைகளை தலையிலையா சொல்லுங்களேன். இன்றைக்கும் இயேசு என்னுடைய குடும்பம், நான் குடும்பமாக நான் சில கஷ்டங்கள், வேதனைகள், வியாதிகள், துன்பங்கள், போராட்டங்களை நான் சந்திக்கும் போது அந்த குடும்பத்தின் மேலே கர்த்தர் கண்ணோக்கமாக இருக்கிறார். நீ குடும்பங்கள் நிறைய பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வரான். கணவன் மனைவிக்குள்ளே கொண்டு வரான், வாலிப பிள்ளைகளுக்குள்ளே கொண்டு வரான். இன்னைக்கு நிறைய நூதனமான பிரச்சனைகள் எழும்பி கொண்டே இருக்குது. பிசாசு அவன் என்னென்ன விதத்தில் பிரச்சனையை கொண்டு வரணுமோ அப்படிலாம் பிரச்சனையை கொண்டு வந்து நம்ம கேள்விப்படாத பிரச்சனைகள், இது வரைக்கும் நம்ம இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நம்ம அனுபவிச்சதே கிடையாது. புது புது விதத்தில் பிரச்சனைகளை குடும்பங்களுக்கு நேராக பிசாசு ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆனால் எத்தனை குடும்பங்களுக்கு எதிராக பிசாசு செயல்பட்டாலும் இயேசு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, இயேசு தம்முடைய ஊழியத்தை ஒரு குடும்பம், ஒரு கல்யாணத்தில் தான் என்ன பண்ணாராம், அவருடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். அதை நான் அடிக்கடி யோசிப்பேன். எப்பவுமே பைபிளில் முதல் என்பது ரொம்ப முக்கியம். இயேசு ஏன் முதல் ஊழியத்தை ஒரு சாவு வீட்டில் செஞ்சிருக்கலாம், பெதஸ்தா குளத்தில் போய் ஆரம்பிச்சிருக்கலாம். ஏன்னா அங்கெல்லாம் ஆரம்பிச்சிருந்தா அவருடைய வல்லமை இன்னும் அதிகமாக பயங்கரமாக அது பிரசித்தமாக இருக்கும். ஆனால் இயேசுனா தெரிந்து கொண்டது ஒரு குடும்பம் ஆரம்பிக்கிற அந்த இடத்துல. ஒரு குடும்பத்தை கடவுள் ஆரம்பிக்கிற இடம் எங்கே? ஒரு விவாக நிகழ்வு. கல்யாணத்தில் தான் ஒரு புருஷன் மனைவி இணைக்கப்பட்டு ஒரு குடும்பம் ஆரம்பிக்குது. இயேசு அந்த குடும்பத்தில் அங்கே அழைக்கப்பட்டிருந்தார். இன்றைக்கி நீங்கள் உங்கள் வீட்டில் இயேசுவே நீர் வந்து நீங்கள் தான் ஏதாவது செய்யணும்னு நீங்கள் இயேசுவை அழைப்பீங்கன்னா, இன்றைக்கும் அதே மாறாத இயேசுவின் வல்லமை குறைவுகளை நிறைவாக்க போகிறது. அற்புதங்களை செய்ய போகிறார். அதிசயங்களை கர்த்தர் செய்ய போகிறாரு. ஏன்னா அவருக்கு வேற எங்கே அற்புதத்தை செய்கிறத விட என் குடும்பத்துக்குள்ளே செய்கிறது அவருக்கு ரொம்ப இஷ்டம். அவருக்கு ரொம்ப பிடித்தம். அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சினா என் வீட்டுக்குள்ளே அற்புதம் செய்ய தான். அல்லேலூயா. அதனால தான் ஒவ்வொரு வீடும் ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆண்டவர் சபைக்குள்ளேயும் சபை என்பது அவருடைய வீடு. நல்லா கவனிக்கிறீங்களா? சர்ச்சுன்றது ஏசப்பாவுடைய வீடு, இது என்னுடைய வீடு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இது என்னுடைய ஜெப வீடு. ஆகவே தான் ஆண்டவர் வீட்டுக்குள்ளே தான் செய்ய விரும்புகிறார். இன்றைக்கி இந்த காலை வேளையில் என் வீட்டுக்குள்ளே ஆண்டவர் ஏதாவது ஒன்றை செய்யணும்ன்ற வாஞ்ச இருக்கிறவங்களாம் கையை உயர்த்தி இன்றைக்கி அப்பாட்ட ஒரு ஜாமான், அந்த எந்த ஒரு காரியமானாலும், அது எப்படிப்பட்ட ஒரு குறைவை நிறைவாக்க வேண்டிய காரியமானாலும் அதை இன்றைக்கி ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே அந்த குறைவு நிறைவாகட்டும், என் வீட்டில் இருக்கிற குறைவை நிறைவாக்குங்க. அப்படி நல்லா வாயை திறந்து சொல்லுங்கள் பார்ப்போம். நல்லா சொல்லுங்கள், நல்ல வாய்களை திறந்து நல்லா சத்தமாக, இன்னும் சத்தமாக உங்கள் வீட்டில் இருக்கிற குறைவை இந்த காலை வேளையில் ஆண்டவர் நிறைவாக்குறார். இயேசுவின் நாமத்தில் குறைவுகள்லாம் நிறைவாகுது. கையை உயர்த்தி, எத்தனை பேர் நீங்கள் கையை உயர்த்துறீங்களா? ஜூமில் கையை உயர்த்தி அப்பாட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என் வீட்டில் இருக்கிற குறைவு, அது எந்த குறைவாக இருக்கலாம், அது பிசாசு கொண்டு வந்தது, தேவன் கொண்டு வந்தது அல்ல. பிசாசுக்கும் குறைவுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. தேவனுக்கும் குறைவுக்கும் சம்பந்தமே இல்லை. இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே நிறைவு. இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே எல்லாம் நிறைந்து வழியும். குறைவுபடுறதுக்கு காரணம் பிசாசு. இயேசுவே என் வீட்டில் இருக்கிற குறைவு, கையை உயர்த்தி அந்த குறைவை சொல்லி அப்பாட்ட கேளுங்க, என் வீட்டில் இருக்கிற இந்த குறைவை நீங்க நிறைவாக்கணும். ஆண்டவர் அந்த குறைவுகளை
நிறைவாக்குறார். கானா ஒரு வீட்டில் அவர் செய்ய முடியும்னா என் வீட்லேயும் அவர் செய்ய முடியும். ஏன்னா இயேசு அன்றைக்கு செய்கிறத விட இன்னைக்கு அதிகமாக அவர் செய்ய முடியும். அன்னைக்கு ஒரு வீட்டில் தான் அவர் இருக்க முடியும். ஹலோ, இயேசு யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வீட்டில் தான் இருக்க முடியும். ஆனால் இன்னைக்கு நான் ஆராதிக்கிற இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு, ஒரே நேரத்தில் ஒரே நிமிஷத்தில் அத்தனை பேருடைய வீட்டிலும் அவர் இருந்து அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லவராய், சர்வ வியாபியாக, எங்கும் வியாபித்து இருக்கிறவராக அவர் இருக்கிறார். என் வீட்டில் அவர் கிரியை செய்வார். அல்லேலூயா. என் குறைவெல்லாம் நிறைவாகுது. சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குறைவு, அது பணத்தினால் இருக்கலாம், வியாதினால் இருக்கலாம், அல்லது சமாதானத்தினால் இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு காரியம் என் வாழ்க்கையில் நடக்கணும், ஒரு அற்புதங்களாக இருக்கலாம். எதுனால குறைவுபட்டிருக்குதோ அந்த குறைவை இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது இந்த காலை வேளையில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி, அப்பாட்ட கையை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுங்க. இப்பொழுது இந்த காலை நேரம் ஜெபத்திலேயே கர்த்தர் அந்த குறைவை நிறைவாக்குறார். அந்த சமாதான குறைவை நிறைவாக்குறார். அந்த பொருளாதார குறைவை கர்த்தர் நிறைவாக்குறார். அடிக்கடி வீட்டில் வியாதி சுகவீனங்கள் வருகிறத இன்றையோடு கர்த்தர் அதை நிறைவாக்குகிறார். இயேசுவின் நாமத்தினால நான் அதை பெற்றுக்கொள்கிறேன் என்று கையை வைத்து மகிழ்ச்சியா ஆண்டவருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களில் கர்த்தர் செய்ய வேண்டிய பெரிய காரியத்தில் ஒன்று ரொம்ப முக்கியம். அது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் போடுங்க. அப்போஸ்தலர் 16:31. அதற்கு அவர்கள், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவங்கள ரட்சிப்புக்குள் நடத்தினான். ரட்சிப்பு வசனத்தை கேட்பதினால் வரும் ரட்சிப்பு, ஜெபத்தினால் வரும் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பதுதான் ஆண்டவர் ஒரு வீட்டுக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். நம்ம எல்லா குடும்பங்களுக்கும் கர்த்தர் அதை வச்சிருக்கிறார். வீட்டுக்கு ஒருத்தர் மட்டும் பக்தியாக இருக்கிறது போதாது. ஹலோ, வீட்டில் யாராவது ஒருத்தர், ஒரு தாய் அல்லது ஒரு தகப்பன் அல்லது பிள்ளைகள் ஒருத்தர் மட்டும் பக்தியாக இருந்து இன்னும் பெரிய காரியத்தை நம்ம சாதிக்க முடியாது. அப்போ எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, என் குடும்பமே ஆண்டவரை சேவிக்கணும். யோசுவா சொல்கிறாரு, நானும் என் வீட்டாருமோ என்றாலே கர்த்தரையே சேவிப்போம். அதான் ரொம்ப முக்கியம். அன்னைக்கு இந்த சிறைச்சாலைக்காரன், இந்த ஜெயிலர் என்ன பண்ணா பாருங்க, அவன் மட்டும் ரட்சிக்கப்பட்டா போதும்னு அவன் நினைச்சா நான் என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை பவுல் மூலமாக, சீலா மூலமாக வந்துச்சு. நீ விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டார் அனைவரும், கை வச்சு சொல்லுங்க, என் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஆண்டவருக்குள்ள பக்தியாக வரணும்? நம்ம பிள்ளைகள்லாம் வரணும். நீங்கள் மட்டும் ஆண்டவரை தேடுறது இல்லை. எல்லாரும் வீட்டில் இருக்கிற 4 பேர் இருந்தால் 4 பேரும், 8 பேர் இருந்தால் 8 பேரும், எல்லாரும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட வேண்டும். கையை வைத்து சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ரட்சிக்கப்படாத உங்கள் குடும்பத்தின் மக்கள் இருக்காங்களா? அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்க. கையை உயர்த்தி நீங்கள் இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படணும். கையை வைத்து சொல்லுங்கள். வசனத்தை கேட்கணும், என் பிள்ளைகள் ஜெபிக்கணும், என் பிள்ளைகள் ஆண்டவரே ஆண்டவருக்குள்ள பக்தியாக வரணும், கர்த்தரை சேவிக்கணும். ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிற பெரிய ஆசீர்வாதம் அதுதான். ஒரு குடும்பமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திலே பெரிய ஆசீர்வாதம் கர்த்தரை சேவிப்பது, ரட்சிக்கப்படுவது. அல்லேலூயா. இயேசுவுக்காக என் குடும்பம் வாழ்வது, இதை நான் உயிரோடு இருக்கும் போதே என் கண்கள் பார்க்கணும். அல்லேலூயா.
ஒரு தாய் தகப்பன் அதை பார்க்கணும். பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள வர்றதை பார்க்கணும். பேர பிள்ளைகள் ஆண்டவரை சேவிக்கிறத பார்க்கணும். அதுதான் நமக்கு இருக்கிற பெரிய வாஞ்சை. அந்த வாஞ்சையை கர்த்தர் இந்த ஜெப நேரத்தில் நிறைவேற்றுகிறார். இந்த வாஞ்சை ஆண்டவருக்கு விருப்பமான வாஞ்சை. அவருக்கு ரொம்ப இப்படிப்பட்ட வாஞ்சை உள்ள மக்களை அவருக்கு பிடிக்கும். எத்தனை பேர் உங்கள் வீட்டில் ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு விரும்புகிறவங்க கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த நபர் யாராக இருக்கலாம், உன் மனைவியாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பேர பிள்ளைகளாக இருக்கலாம், மருமகனாக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம். கையை உயர்த்தி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே ரட்சிக்கப்பட ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். இந்த காலையில் நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசித்தால் போதும். வசனம் அதான் சொல்லுது, நீ விசுவாசி, அப்பொழுது நீ உன்னுடைய வீட்டாரும் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். கைகளை வைத்து ஆண்டவர்கிட்ட நன்றி செலுத்தி சொல்லுங்க, ஆண்டவரே ரட்சிப்பின் வல்லமை, இயேசுவின் ரட்சிக்கும் வல்லமை, சிலுவையில் நீர் ஆண்டவரே ரத்தம் சிந்தினீரே. ஆண்டவரே என் குடும்பத்துக்காக ரத்தம் சிந்திருக்கிறீங்க, என் குடும்பத்துக்காக நீங்கள் பாடுபட்டு இருக்கிறீங்க. உம்முடைய சிலுவையின் பாடுகள் என் வாழ்க்கையில் பலனை கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். என் குடும்பத்துக்கு நன்மை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் கிரியைகளை ஏற்படுத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல கையை வைத்து நல்ல சத்தமா நல்லா அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவரே இந்த காலை வேளை நீர் அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டில் இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டிய ஒருத்தர் அல்லது 2 பேர் இருக்கிறாங்க பாஸ்டர் அப்படின்னா, ஒருத்தர்னா ஒரு கை தூக்குங்க, 2 பேர் இருக்கிறாங்க 2 கை தூக்குங்க. நல்லா நல்லா தூக்கி காட்டுங்க. நல்லா நல்லா 2 பேர். சிலர் வீட்டில் 2 பேர் இருக்கிறாங்க, சிலர்லாம் ஒருத்தர் இருக்கிறாங்க. உங்கள் கையை ஆண்டவர் பார்க்குறாரு. இந்த காலை வெளியில் பரலோகம் பார்க்குது. ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறாருன்னா, நீ விசுவாசிக்க சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அவங்க ரட்சிப்பை நான் விசுவாசிக்கணும். இந்த காலை வேளையில் எழுந்து நின்று கையை வைத்துனவங்க எல்லாம் எழுது நின்று நீங்கள் எல்லாம் கையை வைத்து இப்போ உங்கள் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக உங்களுடைய கைகளை வைத்து, இன்னும் அவங்க ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இயேசுநாதர் பிள்ளைங்க ஞானசாலாம் எடுத்துட்டாங்க, ஆனால் பக்தியாக இல்லை. அவங்க ஆண்டவரை அவ்வளோ அதிகமாக நேசித்து அவங்க இன்னும் ஆழமாக வரல, ஏதோ ஒரு அப்படியே மேலோட்டம் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தாலும் அவங்களுக்காக கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஜூமில் இருக்கிறவங்களும் அப்படி இருக்கிறீங்களா? ஜூமில் கையை உயர்த்தி காட்டுங்க. அப்படி ரட்சிக்கப்படாதவங்க குடும்பத்தின் மக்களை கத்த தொடரார். அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளே இன்னும் பக்தி வைராக்கியமாக வராதவங்க இருக்கிறாங்களா? உங்களை மாதிரி ஜெபம் பண்ணாதவங்களா இருக்கிறாங்களா? நீங்கள் அவங்ககிட்ட போய் இனி நீ ஜெபம் பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணலாம் நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. இன்னைக்கு அவங்களுக்காக நீங்கள் விசுவாசிங்க. சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன். எழுந்து நிற்கிற எல்லாரும் வாயத்தர சொல்லுங்க, ஏசப்பா என் குடும்பத்துக்காக நான் விசுவாசிக்கிறேன், என் பிள்ளைக்காக நான் விசுவாசிக்கிறேன், என் கணவனுக்காக நான் விசுவாசிக்கிறேன், என் மனைவிக்காக நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய பேர பிள்ளைகளுக்காக நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் எனக்கு நல்லா தெரியும், என் ஆண்டவர் இயேசு அற்புதங்களை செய்கிற தேவன், என் குடும்பத்தை நேசிக்கிற தேவன், என் குடும்பத்தை ரட்சிக்க விரும்புகிற தேவன். என் குடும்பத்தை நீர் கைவிடவே மாட்டீர். என் குடும்பம் ரட்சிக்கப்படும். என் குடும்பம் ரட்சிக்கப்படுறது இப்போவே நான் விசுவாசிக்கிறேன். கையை வைத்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இப்போவே இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது இந்த காலை வேளையில் நாங்கள் முழு மனதோடு விசுவாசிக்கிறோம். என்னுடைய வீடு ரட்சிக்கப்படும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள், என் வீட்டில் இருக்கிற நபர்கள் இயேசுவின் நாமத்தினால ரட்சிப்பின் வல்லமை என் வீட்டுக்குள் வருகிறது நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நான் விசுவாசித்தா போதும், இயேசுவை விசுவாசித்தால் போதும். அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள். யாரெல்லாம் ஆண்டவரை வெறுத்து என்னத்த பெரிய ஜெபம், என்னத்த பெரிய பைபிள் அப்படின்னு அதெல்லாம் வெறுக்கிறவங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவங்க, அதெல்லாம் ஃபஸ்ட்டு அவங்க வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுடைய அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் மாற்றுறாரு. பேருக்கு கிறிஸ்தவனாக இருக்கிறதெல்லாம் மாறுது. கையை வச்சு சொல்லுங்க, பேர் கிறிஸ்தவனாய், பேருக்கு இயேசு எனக்கு பிடிக்கும், அந்த கதைலாம் கிடையாது. நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிக்கும் நாட்கள் இதோ சமீபமாய் வந்துவிட்டது. என் கர்த்தர் என் வீட்டை ரட்சிக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால என் வீடு ரட்சிக்கப்படுகிறது,
என் வீடு முழுமையாய் ரட்சிக்கப்படுகிறது. என் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் ரட்சிக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் ரட்சிக்கும் வல்லமை என் வீட்டுக்குள் வருகிறது. அது என் கூட பிறந்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பின் வல்லமை என் வீட்டுக்குள் வருகிறதற்காக ஸ்தோத்திரம். நோவாவின் மேல் எப்படி ஆண்டவர் பிரியமா இருந்தாரோ, இன்னைக்கு இந்த காலை வேளையில இந்த ஜெபத்தை செய்த உங்க மேல கர்த்தர் ரொம்ப பிரியமா இருக்கிறார். இன்றைக்கே கர்த்தர் நிறைய கிரியைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டார். நீங்க வெறும் வேடிக்கை தான் பார்க்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் வெறும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வேடிக்கை பார்க்கணும், அவ்வளவுதான். கர்த்தர் எப்படி கிரியை செய்கிறார் என்பதை உங்களுடைய சொந்த கண்கள் காணும். உன்னுடைய சொந்த கண்கள் காணும். நீ செத்த பிறகுல, உயிரோடு இருக்கும் போதே உன் வீட்டின் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவுக்காக வைராக்கியமாய் நிற்கிறத கர்த்தர் எழுப்புவார். ஆண்டவர் இந்த நாட்களில் அடுத்த தலைமுறைக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, உன்னையே நான் தொட்டு உன்னையே மாற்ற முடியனா, அடுத்த தலைமுறையில் நான் உங்கள் வாழ்க்கையில் செய்ததை விட 2 மடங்கு பலத்த அற்புதங்கள் அடையாளங்களை நான் செய்வேன் என்று ஆண்டவர் எனக்கு உறுதி கொடுத்தார். அதனால் நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க, இதுங்கெல்லாம் விளையாட்டாக இருக்குது. அவங்க விளையாட்டாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆண்டவர் கிரியை செய்துட்டு இருக்கிறார். கையை சொல்லுங்க, கையை வச்சு சொல்லுங்க, என் ஆண்டவர் கிரியை செய்கிறார். என் குடும்பத்தின் மேலே அவர் ரொம்ப அக்கறையாக இருக்கிறாரு. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த தலைமுறை இயேசுவுக்காக பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் அவர்களை முன் குறித்து விட்டார், அவர்களை தெரிந்து விட்டார். ஹலோ, ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய போறார். நம்முடைய பேர பிள்ளைகளுடைய நாட்களில் கர்த்தர் கிரியை செய்ய போகிற காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்க போகிறது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாய் அவர் அசைவாடி கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இயேசு என்னைக்கு இந்த உலகத்துக்கு வந்தாரோ அன்னையிலிருந்தே அடுத்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மேலே தான் அவருக்கு அதிக கவனம். நம்மை ரட்சிக்கிறார், ஆனால் நம்மளை விட அடுத்த தலைமுறையை அதிகமான கவனத்தை அவர் ஏற்படுத்துகிறார். நாமும் அதை இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கைகளை உயர்த்தி அப்பா கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கிறோம்.